ஓகேம்மா நம்ம pair of straight lines பார்த்துட்டு இருந்தோம். pair of straight line பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஆங்கிள் பிட்வீன் த pair of straight lines என்ன, அண்ட் தென் ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் வந்து pair of straight line ரெப்ரசன்ட் பண்ணணும்னா அது கண்டிஷன் என்ன, அது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.35. Find the equation of pair of lines through the origin and perpendicular to the pair of lines. ஸோ இந்த லைன்ஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கணும், ஓகேவா, அண்ட் ஆரிஜின் வழியாக போகக்கூடிய அந்த பேர் ஆஃப் லைன்ஸோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொஷின் புரிஞ்சுதா? இந்த லைன்ஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ இது வந்து இட் ரெப்ரசன்ஸ் அ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கணும், அதே சமயத்தில் ஆரிஜின் வழியாகவும் போகணும், அண்ட் அது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 6.35. The given equation is, so the given pair of lines equation is, so the given pair of straight line equation is என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, ax square plus 2hxy plus by square is equal to 0. ஓகேவா, இதான் நமக்கு கொடுத்திருக்க equation. So let the separate equations be. So இதோட separate equations, let us take it as y is equal to m1x, or which can be written as y minus m1 x is equal to 0. அதே மாதிரி y is equal to m2x ன்னு எடுத்துக்கலாம், which is can be written as y minus m2x is equal to 0. ஓகேவா, இதான் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதில் வந்து நமக்கு என்ன தெரியும், we know that நமக்கு இது தெரியும், that is m1 plus m2. m1 plus m2 is equal to minus 2h by b, and then m1 into m2 is equal to a by b. இது நமக்கு தெரியும், m1 plus m2 is equal to minus 2h by b and m1 into m2 is equal to a by b. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை let us take it as equation number, இதை 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, now equations of lines perpendicular to 2. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு ரைட் தட் ஈக்குவேஷன்றது பார்க்கலாம். இப்போ we know that இந்த லைனும் அந்த இன்னொரு லைனும் இட் இஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர், ரெண்டும் பர்பண்டிகுலர். ஓகேவா, ஸோ இதோட ஸ்லோப் வந்து m1னா இதோட இந்த லைனோட ஸ்லோப் m1னா அப்போ அந்த ரெக்வயர்ட் லைனோட ஸ்லோப் என்னவா இருக்கும், இட் வில் பி -1/m1 இல்லையா, ஏன்னா இந்த லைனும் அந்த லைனும் பர்பண்டிகுலர். அப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய லைன் ஈக்குவேஷன், ஆர் இப்படி எழுதிக்கலாம், ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பர்பண்டிகுலர் டு y is equal to m1x is, ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம், இட் கேன் பி ரிட்டன் as y is equal to -1/m1 into xன்னு எழுதிக்கலாம் இல்லையா, ஏன்னா இதோட ஸ்லோப் m1, இதோட ஸ்லோப் வந்து -1/m1 இருந்தால் தான் ரெண்டத்தோட ப்ராடக்ட் வந்து you'll get it as -1. அப்போ தான் they are perpendicular to each other சொல்ல முடியும். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ் perpendicular to y is equal to m2x is, ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம், y is equal to -1/m2x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு pair of straight line கண்டுபிடிப்போம். the combined equation is, ஸோ அதோட combined equation என்ன வரும், ஸோ the combined equation is, ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்கும், y plus minus or இந்த -1/m1x இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், y plus 1/m1 into x into y plus 1/m2 into x is equal to 0. இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் இல்லையா, this we can write it as, which implies y plus 1/m1x is equal to 0. அதே மாதிரி இதை எப்படி எழுதிக்கலாம், y plus 1/m2x is equal to 0. இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ கம்பைன் ஈக்குவேஷனாக என்ன பண்ணணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதான் நம்ம இங்கே பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், இங்கே the LCM is going to be m1, இங்கே என்ன வரும் m1y plus x. அதே மாதிரி இங்கே the LCM is going to be m2, இங்கே என்ன வரும் m2y plus x is equal to 0. இப்போ இங்கே கீழே வந்து நமக்கு m1 m2ன்னு வந்துடும், மேலே let us multiply it. ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், you will get it as m1 m2 into y square plus m1 xy plus m2 xy plus x square
is equal to 0 னு வந்துரும். இந்த m1 m2 இங்க cross multiply பண்ணிட்டோம்னா we'll get it like this, that is m1 m2 into y square. இது ரெண்டுத்துல இருந்து xy காமனா வெளில எடுத்துடலாம். So plus m1 plus m2 into xy plus x square is equal to 0. But m1 m2ங்கிறது தான் என்னன்னு சொன்னோம்? It is a by b. அது மாதிரி m1 plus m2ங்கிறது minus 2h by b. ஸோ அப்போ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். let us substitute it here. ஸோ அப்போ என்ன வரும் இங்கே a by b into y square, இங்கே minus 2h by b into xy plus x square is equal to 0. இப்போ இதுக்கு LCM வந்து b தான் LCM. இப்போ மேலே என்ன வரும் நமக்கு a y square minus 2hxy plus bx square is equal to 0. b எங்க cross multiply பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? bx square minus 2hxy plus ay square is equal to 0. So which is or which represents the pair of straight lines perpendicular to ax square plus 2hxy plus by square is equal to 0. So இந்த pair of straight line இருக்குல்லையா, இதுக்கு perpendicular இருக்கக்கூடிய அந்த pair of straight lines passing through the origin அதோட equations இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? நமக்கு இது கொடுத்துருக்கறதுனால நம்ம we have to find it in terms of a h b, அந்த டேர்மில் தான் நமக்கு ஈக்குவேஷன் வேணும். அதனால தான் நம்ம வந்து இங்கே m1 m2 என்னன்னு கண்டுபிடிச்சி அதை we are substituting it, அதை இங்கே எலிமினேட் பண்ணிடுறோம். m1 m2க்கு பதிலாக இந்த a by b னும் minus 2h by b னும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி we are bringing it in terms of a h and b, அந்த ஃபார்மில் கொண்டு வரோம். புரிஞ்சுதா? So this is the equation of the straight lines or pair of straight lines passing through the origin which is perpendicular to this line equation. இதுக்கு perpendicular-ஆ இருக்கணும், அதே சமயத்தில் origin வழியா போகக்கூடிய அந்த pair of straight line equation இதுதான். புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ next நம்ம example 6.36 பார்க்கலாம். Example 6.36. So show that the straight lines x square minus 4xy plus y square is equal to 0 and x plus y is equal to 3 form an equilateral triangle. So இந்த ரெண்டு இது already ரெண்டு லைன் இதில் இருக்கு. ஓகேவா? this represents a pair of straight lines passing through the origin. ஆல்ரெடி இதில் ரெண்டு லைன் ஈக்குவேஷன் இருக்கு. இது மூணாவது லைன். இது மூணும் ஒரு equilateral triangle ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லணும். we have to show that this 3 forms an equilateral triangle. இதில் ஆல்ரெடி ரெண்டு லைன் ஈக்குவேஷன் இருக்கு, இது ஒரு லைன். இந்த மூணு லைனும் சேர்ந்து equilateral triangle ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லணும். ஸோ இது எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given like this. இதுக்கு ஆக்சுவலாக படம் தேவையில்லை, பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் படம் போடுறேன். ஸோ நமக்கு அந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆரிஜின் வழியாக போகக்கூடிய அந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன். சப்போஸ் இதுதான் அந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஆரிஜின் வழியாக போகக்கூடிய அந்த லைன் ஈக்குவேஷன், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அந்த ரெண்டுத்தோட கம்பைன்ட் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அந்த இதுதானே எடுத்துக்கலாம். அண்ட் மூணாவது லைன் வந்து இந்த மாதிரி இருக்கதா இமேஜின் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் த லைன், தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் is equal to 3. அந்த லைன் ஈக்குவேஷன் இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ட்ரையாங்கிள் இது வந்து இட் இஸ் இது ஈக்குலாட்ரல் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணணும். we have to show that this is an equilateral triangle. இது ஒரு ஈக்குலாட்ரல் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ let us assume that இந்த லைன் வந்து இந்த லைன்ஸை வந்து ஏபிங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணுறதா இமேஜின் பண்ணிப்போம். So we need to prove that triangle OAB is an equilateral triangle. OAB வந்து equilateral triangle நம்ம prove பண்ண போறோம். So இது எப்படி prove பண்றதுன்னு பார்க்கலாம். How to prove this ன்னு பார்ப்போம். So இதுக்கு நமக்கு என்ன லைன் equation கொடுத்திருக்காங்க? முதல்ல இந்த angle கண்டுபிடிச்சிடலாம். Let us find the angle. Angle between the pair of straight lines கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி இதோட angle கண்டுபிடிப்போம். ஓகேவா? So let the given pair of straight line equation is, so pair of straight line equation என்ன கொடுத்திருக்காங்க? x square minus 4xy plus y square is equal to 0. so இதுதான் pair of straight line equation கொடுத்திருக்காங்க. the given line x plus y is equal to 3 intersect the pair of
straight lines at A and B அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை ஏபிங்கிற இந்த பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போது ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் x square minus 4xy plus y square is equal to 0. So, இதுக்கு angle between the lines க்கு என்ன formula படிச்சோம்? It is theta is equal to tan inverse of modulus of 2 into root of h square minus ab by a plus b. So, இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல a வந்து என்ன? x and then 2h, sorry, a வந்து 1. x இல்ல, a வந்து 1 and then 2h is equal to minus 4. அப்ப h is equal to minus 2 and then b is equal to 1. அப்ப theta is equal to tan inverse of modulus of 2 into root of h square. h square போது it is, or first formula எழுதிக்கலாம், h square minus ab by a plus b. So இதுதான் formula, which is equal to tan inverse of modulus of 2 into root of h square. So which is 4 minus ab, a into b is 1 divided by a plus b. a plus b is 1 plus 1. Which is equal to tan inverse of modulus of 2 into root 3 divided by 2 வந்துரும். இப்போ 2 cancel ஆகிடும். which is equal to tan inverse of root 3 which is equal to 60. அப்போ therefore theta is equal to 60. So அப்போ therefore இந்த angle வந்து 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த angle 60 டிகிரி, that is angle AOB is equal to 60 degrees. ஸோ இந்த ஒரு ஆங்கிள் 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு ஆங்கிளும் 60 டிகிரின்னு சொல்லிட்டோன்னா, இதுவும் 60 இதுவும் 60ன்னு சொல்லிட்டோன்னா, அப்போ we can say that this triangle is an equilateral triangle சொல்லிடலாமா? இந்த ரெண்டு ஆங்கிளும் 60 டிகிரின்னு சொல்லிட்டோன்னா அப்போ இது ஒரு equilateral triangle சொல்லிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு we are going to draw the angle bisector. இதோட ஆங்கிள் பைசெக்டார் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் பைசெக்டார் வரைய போகிறோம். இப்போ சப்போஸ் இந்த ஆங்கிள் பைசெக்டார் வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா இந்த லைனுக்கு, தட் இஸ் இந்த x plus y is equal to 3, இந்த லைனுக்கு இந்த ஆங்கிள் பைசெக்டார் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா, சப்போஸ் இது 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது ஆல்ரெடி 60 டிகிரி, அப்போ இது 30 இது 30, இது 90யாக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இது 60யாக தானே இருக்கணும். புரியுதாமா? இது வந்து ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்கிறேன், இந்த லைன் வந்து ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்கிறேன். அப்போ இது ஆங்கிள் பைசெக்டார்னா அப்போ கண்டிப்பாக இந்த 60 டிகிரி எப்படி பிரிக்கும்? இது 30 டிகிரி இது 30 டிகிரியும் பிரிக்கும் இல்லையா? அப்போ இந்த ட்ரையாங்கிள், இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இது 30 டிகிரி இது 90 டிகிரி. சப்போஸ் இது பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா இது 30 டிகிரி இது 90 டிகிரி, அப்போ இது கண்டிப்பாக 60 டிகிரியாக தானே இருக்கணும். அதே மாதிரி இது 30 டிகிரி இது 90 டிகிரி, அப்போ கண்டிப்பாக இது 60 டிகிரியாக தானே இருக்கணும். அப்போ இது ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்கு இந்த ஆங்கிள் பைசெக்டார் வந்து இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு திஸ் லைன்னு சொல்ல போகிறோம். தட் இஸ் இந்த x plus y is equal to 3 அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ முதல்ல இதுக்கு ஆங்கிள் பைசெக்டார் கண்டுபிடிப்போம். ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ த ஆங்கிள் பைசெக்டார்ஸ் ஆஃப் angle AOB is, so அதுக்கு என்ன formula படிச்சோம்? It is x square minus y square divided by a minus b is equal to xy divided by h. இதுதான் formula படிச்சோம். So which is x square minus y square divided by, so a minus b is 1 minus 1 is equal to xy divided by h is minus 2. So இது இங்க cross multiply பண்ண இது full 0 ஆயிடும். which is x square minus y square is equal to 0. இப்போ இதை factorize பண்ணிங்கன்னா x plus y into x minus y is equal to 0. அப்போ therefore the separate equations of angle bisectors, so angle bisector or separate equations are, it is x plus y is equal to 0 and x minus y is equal to 0. இதுதான் செப்பரேட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஆங்கிள் பைசெக்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவில் ரெண்டு விதமான ஆங்கிள் இருக்கும். இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இது அக்யூட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா இது அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கும். ஸோ இது ஒரு ஆங்கிள் பைசெக்டாராக இருந்தால் இங்கே ஒரு ஆங்கிள் பைசெக்டார் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்தோட ஈக்குவேஷன் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு லைனில் எது வந்து இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த x மைனஸ் ஒய் இதோட ஸ்லோப் என்ன? இட் இஸ் coefficient of x by coefficient of y minus coefficient of x by coefficient of y which is plus 1. and then இதோட இது என்ன? இதோட ஸ்லோப் என்ன? it is x plus y. so coefficient minus coefficient of x by coefficient of y which is going to be minus 1. so அப்போ இது ரெண்டும் தானே perpendicular. அப்போ therefore the angle bisector
the angle bisector x minus y is equal to 0 is perpendicular to the line x plus y is equal to 3. இது ரெண்டுத்துக்கும் நமக்கு perpendicular இருக்கு. இந்த angle bisector இந்த angle bisector வந்து இதுக்கு perpendicular இருக்கு. ஓகேவா? இந்த angle bisector வந்து இதுக்கு perpendicular இருக்கு. அப்ப therefore so இந்த angle bisector இருக்குல்லையா, இதுதான் வந்து நமக்கு x minus y is equal to 0. இந்த லைன் வந்து இதுக்கு perpendicular இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப therefore we can say that angle OBA and angle OAB is equal to 60 degree ன்னு சொல்லலாமா? ஓகேவா? ஏன்னா இது angle bisectorன்னு சொன்னோம். angle bisectorனா அப்ப இது ரெண்டு ஆங்கிளையும் 30 டிகிரியா பிரிக்கும். ஓகேவா? அப்ப இந்த triangle கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இது 90 டிகிரி, இது 30 டிகிரி. அப்போ we can say that this angle is 60 degree. அதே மாதிரி இங்கேயும் இது வந்து 90 degree, இது 30 degree. அப்போ therefore this angle is 60 degree. அப்போ therefore we can say that or இதை வந்து let us take it as Cங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணுறதா எடுத்துக்கும். So in triangle AOC இந்த triangle எடுத்துக்கும். In triangle AOC angle AOC is equal to 30 degree and it is half of angle which is equal to half of angle AOB இல்லையா? இந்த full angle வந்து 60 degree. அப்போ angle AOC என்னவா இருக்கும்? இது 30 degree. ஓகேவா? அப்போ therefore angle COA or CAO angle CAO இந்த angle என்ன வரும்? What will be this angle CAO? இந்த angle என்ன வரும்? இது 90 degree. இது 90. So அப்ப இந்த angle நம்ம வந்து எப்படி எழுதலாம்? 180 minus of 90 plus 30 ன்னு எழுதலாமா? 180 minus of 90 plus 30 which is equal to 60 degree. அதே மாதிரி similarly in triangle BOC இந்த triangle எடுத்துக்கோ. இந்த triangle இந்த angle வந்து 30 degree. இந்த angle 30 degree. ஏன்னா இது angle bisector இல்லையா? இப்போ இது 30 இது 30 தானே பிரிக்கும். Angle BOC is equal to 30 degree which is equal to half of angle AOB. ஓகேவா? அப்போ therefore angle CBO இந்த angle எப்படி எழுதலாம்? 180 minus of 90 plus 30 ன்னு எழுதலாமா? இப்போ which is equal to 60 degree. அப்போ therefore angle BAO is equal to angle ABO is equal to angle AOB is equal to 60 degree. அப்போ therefore triangle ABO is an equilateral triangle. So this triangle is an equilateral triangle. புரிஞ்சுதாமா? Therefore the lines form an equilateral triangle. புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.37. எக்ஸாம்பிள் 6.37 பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the pair of lines represented by x square minus 2cxy minus y square is equal to 0 and x square minus 2dxy minus y square is equal to 0 be such that each pairs bisect the angle between the other pair, prove that CD is equal to 1. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட angle bisector இது, இதோட angle bisector இது அப்படின்னா இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இதோட ஆங்கிள் பைசெக்டார் இது, இதோட ஆங்கிள் பைசெக்டார் இதுன்னா அப்போ இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸோ த கிவன் ஈக்குவேஷன் இஸ், ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைன் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2cxy மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் பைசெக்டாருக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த ஆங்கிள் பைசெக்டார்? Therefore equation of the, let us take it as number 1. நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். x square minus 2dxy minus y square is equal to 0. இதை நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். Equation of angle bisectors of 1.
ஸோ இதோட ஆங்கிள் பைசெக்டாருக்கான ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் டிவைடட் பை ஹெச். இதான ஃபார்முலா படித்தோம். இப்போ இங்கே வந்து நமக்கு a1 b வந்து -1. ஸோ அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 1 + 1. 1 minus of -1 which will become as 1 + 1 which is equal to xy divided by h. h வந்து இங்க என்ன வரும்? -2c இல்லையா? -2c is equal to 2h. -2c is equal to 2h. அப்போ h என்ன வரும்? h will be equal to -c. -c ன்னு வந்துரும். இப்போ cross multiply பண்ணுவோம். ஸோ cross multiply பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? -cx² + cy² plus 2xy is equal to 2xy ன்னு வந்துரும். is equal to 2xy ன்னு வந்துரும். ஓகேவா? let us bring everything to that side. எல்லாத்தையும் அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? cx² plus 2xy minus cy² is equal to 0. ஸோ இதுதான் angle bisector of 1. பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? given angle bisector, இதை let us take it as number 3. angle bisector of 1 is x² minus 2dxy minus y² is equal to 0. ஸோ இதுதான் இதோட ஆங்கிள் பைசெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1ஓட ஆங்கிள் பைசெக்டார் இதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ therefore 2 and 3 represents the same straight line. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே இட் ரெப்ரசன்ஸ் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஒரே ஸ்ட்ரெயிட் லைனை தான் குறிக்கும். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனை குறிக்குதுன்னா அப்போ அதோட கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் வில் பி ப்ரொபோர்ஷனல். த கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் வில் பி ப்ரொபோர்ஷனல். அதாவது என்னென்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்குல சி, அது டிவைடட் பை இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1 வில் பி ஈக்குவல் டு இங்கே எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2, இங்கே எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் என்ன -2d will be equal to இங்க y square ஓட coefficient என்ன -c, இங்க y square ஓட coefficient என்ன it is -1. so the corresponding coefficients will be proportional. அந்த corresponding coefficient வந்து proportional இருக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தை ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டுத்தை ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்? c/1 is equal to 2/-2d. or in other words இது இங்க cross பண்ணி 2 cancel பண்ணிட்டு cross multiply பண்ணோம்னா cd is equal to -1 ன்னு வந்துரும். hence proved. புரிஞ்சுதாமா? ஸோ இது வந்து இதோட ஆங்கிள் பைசெக்டார் 1ஓட ஆங்கிள் பைசெக்டார் 2ஆக இருந்துச்சுன்னா அப்போ இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஸோ 1ஓட ஆங்கிள் பைசெக்டார் கண்டுபிடிக்கிறோம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டும் ஒரே லைன் ஈக்குவேஷன் தான், ஒரே ஆங்கிள் பைசெக்டார் தான், அதனால கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கண்டிஷன் வந்துடுது. புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதாமா? ஓகே. இப்போ next in the example 6.38 பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா if the equation lambda x square minus 10xy plus 12y square plus 5x minus 16y minus 3 is equal to 0 represents a pair of straight lines, find the value of lambda. lambda கேட்டிருக்காங்க, அந்த separate equation கேட்டிருக்காங்க. அப்புறம் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ், ரெண்டு லைன்ஸோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் தம். ஸோ 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த சம் important போட்டுக்கோங்க. ஸோ example 6.38. so the given pair of straight line equation is, so நமக்கு என்ன லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? lambda x square minus 10xy plus 12y square plus 5x minus 16y minus 3 is equal to 0. so இது represents a pair of straight line கொடுத்துருக்காங்க. இப்போ lambda கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது ஒரு pair of straight line represent பண்ணோம்னா it should satisfy a condition இல்லையா? ஸோ comparing with ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c is equal to 0. ஸோ இதோட இதை கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? a is equal to lambda, and then 2h is equal to -10, அப்போ h is equal to -5, and then b is equal to 12, c is equal to or 2g is equal to 5, அப்போ g is equal to 5/2, and then 2f is equal to -16, அப்போ f is equal to -8, and then c is equal to -3. ஸோ இதை கம்பேர் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். Now the condition
for pair of straight lines is, so the condition for pair of straight lines என்ன படிச்சோம்? It is ABC. ABC அப்படி continuous-ஆ எழுதிக்கணும். அப்புறம் ரெண்டு எழுத்து விட போகிறோம், D and E. அதனால +2 போட்டுட்டு அடுத்து என்னென்ன இருக்கு? FGH. அப்புறம் minus AF square minus BG square minus CH square is equal to 0. இப்போ இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு லாம்டா கிடச்சிரும். இப்போ இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ A என்ன? லாம்டா. B என்ன? 12. C என்ன? -3 plus 2 into F வந்து it is -8, G வந்து 5/2 and then H வந்து -5 and then minus AF square, so lambda into F square which is 64 minus BG square, B வந்து 12 into G square it is 25/4 minus CH square, so C is -3 into H square which is 25 is equal to 0. So இப்போ இதை simplify பண்ண வேண்டியதா. So இப்போ இதை simplify பண்ணுவோம். So இது வந்து 3 times and then இது 2ஆல் cancel பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன வரும்? It is -36 lambda. இங்கே it is going to be plus 40 into 5 which is going to be 200 இது -64 lambda. இங்கே it is going to be -75 then இது minus into minus plus 75 is equal to 0. So plus 75 minus 75 will get cancelled. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? It is going to be -100 lambda is equal to -200. அப்போ therefore lambda is equal to 2 வந்துரும். அப்போ therefore the equation is, the given equation is, இப்போ lambda substitute பண்ணிக்கலாம். So substitute பண்ணா என்ன வரும்? 2x square minus 10xy plus 12y square plus 5x minus 16y minus 3 is equal to 0. இப்போ இதில் separate equations கேட்டிருக்காங்க. ஸோ separate equations கண்டுபிடிப்போம். இது வந்து lambda கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது separate equations. ஸோ separate equations எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து to find lambda. ஸோ இது லாம்டா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எடுத்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எடுத்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2x square minus 10xy plus 12y square is equal to, ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ 12 into 2 24. ஸோ 24 10 வர மாதிரி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? It is going to be 6 4 minus 6 minus 4 சொல்லலாமா? மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 24 வரும், ஆட் பண்ணால் -10 வரும். ஸோ இப்போ you'll get it as -6 minus 4. அப்போ therefore which can be written as 2x square minus 6xy minus 4xy plus 12y square. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து can we take 2x common? 2x காமனாக வெளில எடுத்துலாம். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? x minus 3y. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து -4y காமனாக வெளில எடுத்துலாமா? இது ரெண்டுத்துலேருந்து -4y காமனாக வெளில எடுத்துலாம். அப்போ மீதி இங்கே என்ன இருக்கும்? நமக்கு x minus 3y இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து அகெயின் ஃபேக்டர் இது x minus 3y காமனாக வெளில எடுத்துட்டோன்னா 2x minus 4y இருக்கும். அப்போ therefore the separate equations are x minus 3y plus L is equal to 0 and then 2x minus 4y plus M is equal to 0. இப்போ L M என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை இந்த கம்பைன்ட் ஈக்குவேஷனோட மல்டிப்ளை பண்ணி கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா? L M என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ the combined equation is so combined equation என்ன வரும்? It is x minus 2y plus L into 2x ஓகே. இப்போ செப்பரேட் இந்த கம்பைன்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? x minus 3y plus L into 2x minus 4y plus M. 2x minus 4y plus M is equal to, so இந்த combined equation நமக்கு கொடுத்திருக்க combined equation என்னன்னு பார்த்தோம்? It is
2x square minus 10xy plus 12y square plus 5x minus 16y minus 3 is equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to compare the coefficient of x, y and constant term. So comparing coefficient of x. So x ஓட coefficient compare பண்ணும். So இங்க x ஓட coefficient என்ன? இங்க x ஓட coefficient கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா இந்த x term இந்த constant term ஓட multiply பண்ணணும். அதே மாதிரி இந்த x term இந்த constant ஓட multiply பண்ணணும். So அப்ப இந்த x இந்த constant ஓட multiply பண்ணா என்ன வரும்? m. அதுமாதிரி இந்த x இந்த constant ஓட multiply பண்ணா என்ன வரும்? plus 2l is equal to இங்க x ஓட coefficient என்ன? 5. இதை let us take it as equation number 1. அதே மாதிரி comparing coefficient of y. y ஓட coefficient compare பண்ணும். So இங்க coefficient of y வேணும்னா இந்த y term இந்த constant ஓடையும் இந்த y term இந்த constant ஓடையும் multiply பண்ணணும். So அப்ப இது multiply பண்ணா நமக்கு என்ன வரும்? You'll get it as minus 3m plus இங்க minus 4l is equal to இங்க y ஓட coefficient வந்து it is minus 16. இதை let us take it as number 2. ஓகேவா? அதுமாதிரி constant term comparing constant term. இங்க constant term போது இந்த constant இந்த constant ஓட multiply பண்ணணும். That is Lm is equal to minus 3. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் solve பண்ணி Lm என்னன்னு கண்டுபிடிப்போம். We are going to solve these two. இது ரெண்டையும் solve பண்ணுவோம். So first equation 2 ஆல multiply பண்ணுவோம். Let us multiply the first equation by 2. So 2 ஆல multiply பண்ணா என்ன வரும்? 2m plus 4l is equal to 10. Second equation let us write it as it is. So it is minus 3m minus 4l is equal to minus 16. So இப்போ add பண்ணிங்கன்னா இது cancel ஆடும். So you'll get it as minus m is equal to minus 6 or m is equal to 6 ன்னு வந்துரும். இப்போ அதே மாதிரி இதை let us substitute it in any one of the equation. So put m is equal to 6 in 1. 1ல substitute பண்ணும். இதில் mல 6 ன்னு substitute பண்ணா என்ன வரும்? 6 plus 2l is equal to 5. அப்போ 2l is equal to 5 minus 6. அப்போ 2l is equal to minus 1 or l is equal to minus 1 by 2 ன்னு வந்துரும். ஓகேவா? இதை இப்போ அந்த equationல substitute பண்ணுவோம். அப்போ therefore the separate equations are. So the separate equations are என்ன equation படிச்சோம்? It is x minus 3y plus l இல்லையா? lக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு? minus 1 by 2 is equal to 0. or இதை நம்ம 2 ஆல multiply பண்ணி எழுதலாம். So 2 ஆல multiply பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2x minus 6y minus 1 is equal to 0. அது மாதிரி இந்த இதில் mக்கு substitute பண்ணும். இந்த second equationல mக்கு substitute பண்ணும். So அப்போ it is 2x minus 4y plus 6 is equal to 0. So அப்போ therefore these two are the separate equations. So இதுதான் separate equations. புரிஞ்சுதாமா? So இதான் separate equation. Separate equation எப்படி கண்டுபிடிச்சோன்றது புரியுதா? So separate equation கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா first இந்த equation இருக்கு இல்லையா? இந்த equationல இந்த first 3 terms மட்டும் எடுத்துக்கணும். You have to consider the first 3 terms. இந்த lambda கண்டுபிடிச்சு இங்க substitute பண்ணிடுறோம். இந்த first 3 terms மட்டும் எடுத்துக்கிட்டு அதை factorize பண்ணிக்கணும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஆக்சுவலாக புக்கில் வந்து இங்கே எனக்கு 2 ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு, அதுக்கு பதிலாக புக்கில் இங்கே 2 ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு. எனிவே ரெண்டும் ஒன்று தான், எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த முதல்ல 4 அடுத்து 6 எழுதுனீங்கன்னா புக்கில் இருக்கிறது வரும். இது ரெண்டும் கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை தனித்தனியாக ப்ளஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ கம்பைன்ட் ஈக்குவேஷனாக என்ன பண்ணணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதுதான் கம்பைன்ட் ஈக்குவேஷன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் டேர்மை இந்த கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணால் எம்னு வந்துடும். அடுத்து இந்த எக்ஸ் டேர்மை இந்த கான்ஸ்டன்ட்டோட, அப்போ இது வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் 2 into L 2Lன்னு வந்துடும். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 5. அதே மாதிரி ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ண இந்த ஒய் டேர்ம் இந்த கான்ஸ்டன்ட்டோடையும் இந்த ஒய் டேர்ம் இந்த கான்ஸ்டன்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது? மைனஸ் 3mன்னு வருது. இட் இஸ் மைனஸ் 3m. அடுத்தது இந்த ஒய் டேர்ம் இதோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4l இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16ன்னு வந்துடுது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணி எல்எம் கண்டுபிடிச்சி இப்போ அது நம்ம கண்டுபிடிச்ச எல்எம் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். எம் வந்து 6, எல் வந்து -1/2 இல்லையா? சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு -3 வருதா?
ஸோ இது செக் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த LM கண்டுபிடிச்சதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா, that is இந்த செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல, இங்கே LM வேலை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா we'll get the separate equations. ஸோ செப்பரேட் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிடும். அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். So point of intersection கண்டுபிடிக்க நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? What is the formula for finding the point of intersection? P is equal to, அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? HF minus BG divided by AB minus H square, comma GH minus AF divided by AB minus H square. இல்லையா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு ஃபார்முலா படித்தோம் இல்லையா? இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட். இல்லை நீங்கள் ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இது ரெண்டை சால்வ் பண்ணியும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுனால இது சால்வ் பண்ணியும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம், அல்லது இதில் சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து நமக்கு ஹெச் என்ன? வாட் இஸ் ஹெச் ஹியர்? ஹெச் வந்து -5. ஸோ -5 இன்ட்டு எஃப். எஃப் வந்து என்னது? இட் இஸ் -8 minus b. b வந்து it is 12 into g. g வந்து என்னது? it is 5/2 divided by ab. ab வந்து a வந்து 2 and b வந்து 12. 2 into 12 minus h square. h square is 25 comma gh. g வந்து 5/2 into h. h is -5 minus a வந்து 2 and f வந்து it is -8 divided by 2 into 12 minus 25. இது பாயிண்ட்டுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த கோஆர்டினேட்ஸ்குள்ளே தான் எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் இட் வித் இன் த கோஆர்டினேட். இது போடாமல் நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது ப்ராக்கெட் போட்டிங்கன்னா தப்பு தான். புரியுதா? வேறு ஏதாவது ப்ராக்கெட் போட்டு அப்புறம் தப்பு போட்டாங்கன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராக்கெட் தான் போடணும், பேரான்திசிஸ் தான் போடணும், வேறு ப்ராக்கெட் போடக்கூடாது. ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இது என்ன வரும் உங்களுக்கு? 40. ஸோ இது கேன்சல் பண்ணால் -30 divided by இது 24 minus 25 is -1 கம்மா இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? it is going to be -25/2 plus இது 16 divided by இது -1. அப்போ which is equal to, so it is going to be -10 comma, so இங்கே நம்ம simplify பண்ணோம்னா it will be 2 is the LCM, இது 32 minus 25 is going to be 7. so இது minus ஆல multiply பண்ணோம்னா it will be -7/2. அப்போ therefore the point of intersection is -10 comma -7/2. So this is the point of intersection. So இதுதான் point of intersection. புரிஞ்சுதா? இப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே இந்த செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இப்படியும் போடலாம் அல்லது அப்படியும் போடலாம், ரெண்டும் கரெக்டு தான். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ். தேர்ட் ஒன் வந்து ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ். ஸோ அந்த லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன படித்தோம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் மைனஸ் ஏபி டிவைடட் பை a ப்ளஸ் பி. இதான ஃபார்முலா படித்தோம். ஸோ இதில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ இட் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர். ஸோ ஹெச்ங்கிறது என்ன? இட் இஸ் -5. ஸோ -5 the whole square, which is 25 minus ab. a is 2 and b is 12. So it is 24 divided by a plus b. So it is 2 plus 12. Appa which is equal to tan inverse of modulus of 2 into root 1 divided by, so it is going to be 14, or which is equal to tan inverse of 1/7. But therefore theta is equal to tan inverse of 1/7. So this is the angle between the two lines. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏன்னா இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் போகலாம். எக்ஸாம்பிள் 6.39. ஸோ
இங்க a student when walks from his house at an average speed of 6 km per hour reaches his school 10 minutes before the school starts. So 10 நிமிஷம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுறான். அவன் இந்த ஸ்பீடில் போனான், 6 km per hour போனான். When his average speed is 4 km per hour, 4 km per hour அந்த ஸ்பீடில் போனால் he reaches his school 5 minutes late. 5 நிமிஷம் லேட்டாக போகிறான். If he starts to school every day at 8 am, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புனானா, then find the distance between his house and the school. ஹவுஸ்க்கும் ஸ்கூலுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மினிமம் ஆவரேஜ் ஸ்பீட் டு ரீச் த ஸ்கூல் ஆன் டைம். ஸ்கூலுக்கு கரெக்டாக டைமுக்கு போகணுன்னா அப்போ அவன் எவ்வளோ ஸ்பீடில் போகணும், அந்த டைம் டேக்கன் டு ரீச் த ஸ்கூல், ஸ்கூலுக்கு போக எவ்வளோ டைம் ஆகுது அது கேட்டிருக்காங்க. அப்புறம் மூணாவது கொஸ்டின் வந்து த டைம் த ஸ்கூல் கேட் க்ளோசஸ், த ஸ்கூல் கேட் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அது கேட்டிருக்காங்க. அப்புறம் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆஃப் ஹிஸ் பாத் ஆஃப் த வாக், அவன் போகிற அந்த பாத்தோட பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஏன்னா அவன் ஸ்ட்ரெயிட் லைனில் தானே போகிறான், அந்த பாத்தோட இது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, கம்பைன்ட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இன் ஹவர்ஸும் ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ லெட் த டைம் இன் ஹார்ஸ் be taken in x-axis and distance in kilometer be taken in y-axis ன்னு எடுத்துக்கலாம். ஸோ x-axisல வந்து டைமையும் y-axisல டிஸ்டன்ஸையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக இட் இஸ் கிவன் தட் அவன் 6 km per hourல அவன் போகிறான் இல்லையா? அப்படி போனான்னா 10 நிமிஷம் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறான், ஸ்கூலுக்கு 10 minutes வந்து லேட்டாக போகிறான். ஓகேவா? he reaches his school 10 minutes before, sorry லேட்டாக போகல, 10 minutes ஏர்லியராகவே போயிடுறான், 10 நிமிஷம் முன்னாடி போயிடுறான். ஓகேவா? சப்போஸ் ஸ்கூலுக்கும் அவன் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். let us take it as y. ஓகேவா? அவன் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், distance is equal to speed into time taken இல்லையா? distance is equal to speed into time taken, speed into time, இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். So let us take that y to be the distance between the school and the house. வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அவன் 6 km per hour ஸ்பீடில் போனானா, ஸ்பீடு வந்து 6 கிலோமீட்டராக இருந்துச்சுன்னா அப்போ டைம் டேக்கன் என்ன ஆகுது நமக்கு, சப்போஸ் அவன் ஆக்சுவலாக எக்ஸ் மினிட்ஸில் போகிறதா இருந்ததுன்னா, எக்ஸ் மினிட்ஸில் வந்து அவன் ஸ்கூலை ரீச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே போயிடுறான். ஓகேவா? 10 நிமிஷம் அவன் முன்னாடியே போயிடுறான். அப்போ அவன் ஸ்கூல் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு 10 minutes முன்னாடியே போயிடுறான். ஸோ அண்ட் இது வந்து 6 km per hour. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், we have to convert it in terms of hour. அந்த 10 minutes-அ ஹவராக மாற்றணும். ஸோ 10 minutes-அ ஹவராக மாற்றினா என்ன பண்ணணும், இது டிவைடட் பை 60 பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ therefore ஸ்பீட் வந்து 6 km per hour into time taken, ஒரிஜினல் டைம் வந்து x minutes or x kilometer per hour or x hours ஆகுதுன்னு வச்சுக்கோம், ஸ்கூலுக்கு போக x hours ஆகுதுன்னா அதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே போயிடுறான், அதுக்கு 10 minutes முன்னாடியே போயிடுறான். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், x minus 10, இதை வந்து ஹவர்ஸில் மாற்றுறோம், 10/60 into 6 தான் நமக்கு y-ன்னு கிடைக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, which is equal to y is equal to 6x minus 1ன்னு வந்துடும். ஓகேவா? இதை let us take it as equation number 1. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to 4 km per hour அந்த ஸ்பீடில் போனானா, 4 km per hour இந்த ஸ்பீடில் போனானா அவன் என்ன பண்ணுறான், 5 minutes லேட்டாக போகிறான். 5 minutes லேட்டாக போகிறான்னா இந்த ஒரிஜினலாக போக வேண்டிய டைமை விட 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆகிடுது. இது ஹவரில் மாற்றினோன்னா 5/16 வந்துடும். இந்த ஹவரில் மாற்றினா 5/16 வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், இது கேன்சல் பண்ணிங்கன்னா you'll get it as 12. ஸோ அப்போ just y is equal to 4x plus 1/3. இதை let us take it as equation number 2. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. these two are the equations given. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து distance between the school and the house அது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து distance between school and house.
ஸோ ஸ்கூலுக்கும் ஹவுஸ்க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க, டிஸ்டன்ஸுங்கிறது ஒய் தானே, இது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஒய் என்னன்னு கண்டுபிடிப்போம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணுவோம். லெட் அஸ் சால்வ் தீஸ் டூ. ஸோ அப்போ தேர்ஃபோர் நமக்கு இதுலேருந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 6x minus 1, இங்கே y is equal to 4x plus 1/3. ஸோ சப்ராக்ட் பண்ணுவோம். let us subtract these two. ஸோ இது கேன்சல் ஆகிடும். இப்போ 0 is equal to 2x minus, ஸோ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், ஸோ இட் இஸ் -1 minus 1/3 இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு எல்சியம் வந்து 3, அப்போ -3 minus 1, இப்போ -4/3 வரும், -4/3 வரும். அப்போ from this 2x is equal to 4/3 or x is equal to 2/3. x is equal to 2/3 hours. இதை நம்ம மினிட்ஸில் மாற்றணும்னா அப்போ x is equal to 2/3 into 60 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், it will be 20 which is equal to 40 minutes. மினிட்ஸ்லனா it is 40 minutes. ஹார்ஸ்னா 2/3 hours. ஓகேவா. இப்போ y என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட்டிங் x is equal to 2/3 in 1ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ இதில் எக்ஸுக்கு 2/3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், y is equal to 6 into 2/3 minus 1. இப்போ which is equal to, ஸோ இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், 4 minus 1, இப்போ y is equal to 3ன்னு வந்துடும். அப்போ therefore 3 kilometer. அப்போ therefore distance between school and house, so வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் நடுவில் உள்ள distance என்ன is 3 kilometer. So the distance between the school and the house is 3 kilometer. இதுதான் distance between the school and the house. And then next நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, minimum average speed to reach the school on time. The second one என்ன கேட்டிருக்காங்க, minimum average speed. So minimum average speed கேட்டிருக்காங்க இல்லையா. So speed is equal to, ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், distance by time taken இல்லையா. distance by time taken தான் என்னது speed. ஸோ அப்போ which is equal to, distance வந்து என்ன 3 kilometer, time taken என்ன 2/3 hours இல்லையா. distance வந்து 3 kilometer, time taken வந்து 2/3 hours. அதான் நம்ம கண்டுபிடிச்சோம் இங்கே. distance வந்து it is 3 kilometer and time taken வந்து 2/3 hours. அப்போ therefore இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும், 9/2 which is equal to 4.5 km/h. ஸோ அப்போ he should travel the minimum average speed. So the minimum average speed should be equal to 4.5 km/h. So the minimum average speed should be 4.5 km/h இருக்கணும். அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, கரெக்ட் டைமுக்கு அவன் ஸ்கூலுக்கு போக முடியும். அடுத்து டைம் டேக்கன் டு ரீச் த ஸ்கூல். டைம் டேக்கன் டு ரீச் த ஸ்கூல் இஸ் ஈக்குவல் டு 2/3 hours which is equal to 40 minutes. ஸோ அவனுக்கு ஸ்கூலுக்கு கரெக்டாக எந்த டைமுக்கு, தட் இஸ் எவ்வளோ டைம் ஆகுது அவன் ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கு, 40 minutes ஆகுது. வீட்டிலேருந்து கிளம்புனானா 40 minutes ஆகுது, 2/3 hours ஆகுது, which is 40 minutes ஆகுது. ஓகேவா. அடுத்து தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, the time the school gate closes. So the time school gate closes. ஸோ அவன் வந்து 8 மணிக்கு கிளம்புறான் இல்லையா. ஸோ the school gate closes at, ஸோ அவன் 8 மணிக்கு கிளம்புறான் ப்ளஸ் ஒரு 40 minutes அவன் நடக்கணும் இல்லையா. 40 minutes நடந்தால் தான் அவன் கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் 8:40 minutes. 8:40 AM தான் நமக்கு ஸ்கூல் கேட் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா. ஏன்னா அவன் 8 மணிக்கு வீட்டில் கிளம்புறான், 40 minutes நடந்தால் தான் அவன் கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு போக முடியும்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ 8 + 40 எவ்வளோ, இப்போ 8:40க்கு ஸ்கூல் கேட் க்ளோஸ் ஆகிடுது. அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேவா. அடுத்தது நமக்கு ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஸோ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு இப்போ கம்பைன்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். we need to find the combined equation. ஸோ இந்த செப்பரேட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, y is equal to 6x minus 1. இதான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்.
Then we can write it as 6x minus y minus 1 is equal to 0. This is equation number 1. And then the second equation என்ன y is equal to 4x plus 1 by 3. This is second equation. So இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? ரெண்டு சைடும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3y is equal to 12x plus 1 வரும். Or in other words 12x minus 3y plus 1 is equal to 0. So இது second equation. இப்போ combined equation கண்டுபிடிப்போம். The combined equation. Yes, so ரெண்டையும் multiply பண்ண வேண்டியதான். 6x minus y minus 1 into 12x minus 3y plus 1 is equal to 0. So multiply பண்ணுவோம். So multiply பண்ணா என்ன வரும்? 72x and then minus 18xy and then plus 6 minus 12xy plus 3y square then minus y minus 12x plus 3y minus 1 is equal to 0. So இது simplify பண்ணும். Sorry, 72x square. So 72x square அடுத்தது xy term. இது ரெண்டே combine பண்ணா நமக்கு என்ன வரும்? minus 30xy plus 3y square. அடுத்தது x term minus 12x plus 3y. அடுத்தது once again 72xy 6x so this 6 plus 6x இது ஒரு minus 12x ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்? you'll get it as minus 6x அடுத்து இது ஒரு 3y இது ஒரு minus y ரெண்டும் சேர்ந்து இப்போ you'll get it as plus 2y minus 1 is equal to 0. So this is the combined equation. So ரெண்டையும் multiply பண்ணி எழுதிட வேண்டியதான். So this is the combined equation. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? Okay. இப்போ next example 6.40. So இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா if one of the straight lines ax square plus 2hxy plus by square is equal to 0 is perpendicular to px plus qy is equal to 0, then show that ap square plus 2hpq plus bq square is equal to 0. இதுதான் நம்ம காட்டணும். இதில் ஒரு straight line இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So the given pair of straight lines. So the given pair of straight lines என்ன? It is ax square plus 2hxy plus by square is equal to 0 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? now நமக்கு இதுலேருந்து என்ன தெரியும்? அப்போ we know that m1 plus m2 is equal to minus 2h by b. அது மாதிரி m1 into m2 is equal to a by b. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். and then நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? it is given one of the straight lines is perpendicular to px plus qy is equal to 0. அப்போ slope of px plus qy is equal to 0 is, so இதோட slope என்ன வரும்? m is equal to, so minus coefficient of x by coefficient of y இல்லையா? அதான ஸ்லோப்கான ஃபார்முலா. ஸோ அப்போ இட் இஸ் minus p by q ன்னு வந்துடும். minus p by q ன்னு வந்துடும். இப்போ நமக்கு one of the straight line is perpendicular to this ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட இதில் ரெண்டு straight line இருக்குது, அதோட ஸ்லோப் வந்து m1 m2, இதோட ஸ்லோப் வந்து m. இப்போ ஏதோ ஒரு லைன் வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏதோ ஒரு லைன் வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? எய்தர் நமக்கு வந்து m into m1 is equal to minus 1 or m into m2 is equal to minus 1 இருக்கலாம் இல்லையா? ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ட்ரூவாக இருக்கணும். தட் இஸ் இதுவும் இதில் ஒரு ஸ்லோப்பும் அது ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கலாம், அல்லது இதுவும் இந்த m2வும் பெர்பெண்டிகுலராக இருக்கலாம். அதான் நம்ம இங்கே சொல்கிறோம். m into m1 minus 1 இருக்கலாம், அல்லது m into m2 minus 1 இருக்கலாம். அப்போ இதில் நமக்கு என்ன சொல்லலாம்? m into m1
plus 1 is equal to 0 or m into m2 plus 1 is equal to 0 ன்னு சொல்லலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? m into m1 plus 1 into m into m2 plus 1 is equal to 0. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் m1 m2 into m square. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணோன்னா m into m1 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் m into m2 ப்ளஸ் 1 is equal to 0ன்னு வந்துடும். இப்போ இதில் m1 m2 into m square ப்ளஸ் இது ரெண்டு வந்து m காமனாக வெளில அடிச்சிட்டோன்னா m1 ப்ளஸ் m2 into m ப்ளஸ் 1 is equal to 0. இப்போ இதில் m1 m2 mக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். m1 m2 என்ன? a by b. m1 ப்ளஸ் m2ங்கிறது மைனஸ் 2h by b. அந்த mங்கிறது என்ன? மைனஸ் p by q. இந்த மூணுத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இட் இஸ் a by b into மைனஸ் p by q the whole square ப்ளஸ் m1 ப்ளஸ் m2 தான் என்னது? மைனஸ் 2h by b மைனஸ் 2h by b into மைனஸ் p by q ப்ளஸ் 1 is equal to 0ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு எல்சிஎம் என்ன? BQ தான் எல்சிஎம். இங்கே கீழே எல்சிஎம் வந்து BQ. இங்கே மேலே என்ன வரும் உங்களுக்கு? AP ஸ்கொயர். ஏன்னா மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 2HPQ இல்லையா? 2HPQன்னு வந்துடும். ஏன்னா கீழே வந்து நமக்கு Q ஸ்கொயர் தான் எல்சிஎம். BQ ஸ்கொயர் தான் எல்சிஎம். ஏன்னா இங்கே Q ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ BQ ஸ்கொயர் தான் எல்சிஎம். அப்போ இங்கே என்ன வரும்? ப்ளஸ் 2HPQ and then இங்கே ப்ளஸ் BQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா AP ஸ்கொயர் ப்ளஸ் 2HPQ ப்ளஸ் BQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதானே நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? இதோட ஸ்லோப்பெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஏதாவது ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 வரும். ஒன்று m1 இன்ட்டு m இன்ட்டு m1 அல்லது m1 இன்ட்டு m இன்ட்டு m2. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 வரும். ஸோ அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு m1 இன்ட்டு m2க்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணும். m1 ப்ளஸ் m2க்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணும். mக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இல் கெட் த கண்டிஷன். இந்த கண்டிஷன் கிடச்சிரும் நமக்கு. புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் 6.41. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா show that the straight lines joining the origin to the point of intersection of 3x minus 2y plus 2 is equal to 0 and 3x square plus 5xy minus 2y square plus 4x plus 5y is equal to 0 are at right angles. ஸோ இந்த லைனும் இந்த ஆரிஜினையும் இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன்ஸ் வந்து ரைட் ஆங்கிள்ஸில் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் we have to show that ஆரிஜினும் the straight lines joining the origin to the point of intersection of these lines are at right angles. அது வந்து ரைட் ஆங்கிள்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹோமோஜீனியஸிங் பண்ண போகிறோம். ஹோமோஜீனியஸிங் அப்படிங்கிறது என்னன்னா தட் இஸ் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா நமக்கு கொடுத்துருக்க அந்த இந்த ஈக்குவேஷன் தட் இஸ் த கிவன் லைன் ஈக்குவேஷன். The given line equation is 3x minus 2y plus 2 is equal to 0. So இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை we are going to write it like this 3x minus 2y is equal to minus 2 or in other words 3x minus 2y divided by minus 2 is equal to 1 ன்னு எடுத்துக்கலாம். இதை let us take it as number 1. அடுத்து the given pair of straight lines. So the given pair of straight lines is so pair of straight line equation என்ன கொடுத்திருக்காங்க 3x square plus 5xy minus 2y square plus 4x plus 5y is equal to 0. பாருங்க இதில் இந்த மாதிரி ஹோமோஜீனியஸ் பண்ணும்போது இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ 3x square plus 5xy minus 2y square plus 4x plus 5y into 1 is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். into 1 is equal to 0. இப்போ இந்த 1க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுதான் ஹோமோஜீனியஸிங்கிறது. ஓகேவா? இந்த 1க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஹோமோஜீனியஸிங் இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து ஹோமோஜீனியஸிங்.
அதாவது ரெண்டையுமே equation of degree 2 மாத்துறது. Homogeneousing 1 and 2. So first equation second equation homogeneousing பண்ண போறோம். So அப்ப நமக்கு என்ன வரும் 3x square plus 5xy minus 2y square plus 4x plus 5y into 3x minus 2y divided by minus 2 is equal to 0. அதாவது இந்த 1க்கு பதிலா இதை substitute பண்றோம். So இப்போ இதை simplify பண்ண வேண்டியதா. So இதுக்கு வந்து நமக்கு என்ன வரும்? The LCM is going to be 2, minus 2. Minus 2 ஆல ஃபுல்லா multiply பண்ணா நமக்கு என்ன வரும்? You will get it as minus 2 into 3x square plus 5xy into minus 2y square plus 4x plus 5y into 3x minus 2y is equal to 0. So இப்போ இதை minus 2 ஆல உள்ள multiply பண்ணுவோம். நமக்கு என்ன வரும்? minus 6x square minus 10xy plus 4y square. இங்கே உள்ள multiply பண்ணோம்னா plus 12x square and then minus 8xy and then plus 15xy minus 10y square is equal to 0. இப்போ இதை simplify பண்ணுவோம். So இது minus 6x square plus 12x square ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிடும் 6x square. அடுத்து இது ஒரு minus 10xy, இது ஒரு minus 8xy, இது ஒரு plus 15xy. So எல்லாத்தையும் simplify பண்ணா என்ன வரும்? இது minus 18 plus 15. இப்போ you'll get it as minus 3xy. அடுத்து இது ஒரு plus 4y square plus 4y square. இது ஒரு minus 10y square. So ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிடும் minus 6y square. ஓகேவா is equal to 0. இப்போ இதை த்ரூ அவுட் வந்து நம்ம இதால் டிவைட் பண்ணிடுவோம். தட் இஸ் 3 ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ 3 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 2x ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் 2y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் என்ன சொல்கிறது இட் இஸ் த ஈக்குவேஷன் விச் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் விச் பாசஸ் த்ரூ த ஆரிஜின் வழியாக போகக்கூடிய அந்த லைன் ஈக்குவேஷன் டு த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் டூ லைன்ஸ். ஓகேவா? அதாவது இந்த pair of straight line இருக்கு இல்லையா, இந்த pair of straight லைனும் ஸோ இந்த pair of straight line equation இந்த மாதிரி இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். ஸோ இதுதான் இந்த equation number 2 pair of straight line. இதுதான் இந்த line equation that is 3x minus 2y plus 2 is equal to 0. இந்த line equation. ஸோ இது point of intersection இருக்கு இல்லையா, இந்த point of intersectionையும் ஆரிஜினையும் இப்போ இதுதான் ஆரிஜின். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் ஆரிஜின் வழியாக போகக்கூடிய அந்த லைன் ஈக்குவேஷன் இந்த பேர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவேஷனை தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ரைட் ஆங்கிளில் இருக்குது, இது ரெண்டும் 90 டிகிரியில் இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதா? தட் இஸ் இதுதான் இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இது வந்து இந்த லைன் ஈக்குவேஷன் இப்போ இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து ரெண்டு லைன் போகும் இல்லையா, ஆரிஜினையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன் ஈக்குவேஷன் அதோட பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் இந்த கம்பைன்ட் ஈக்குவேஷன் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இந்த ஹோமோஜீனியஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கம்பைன்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, a is equal to 2 and b is equal to minus 2. அப்போ a plus b which is equal to 2 minus 2 which is equal to 0. அப்போ therefore the angle between the lines 2x square minus xy minus 2y square is equal to 0 is a right angle. So the angle between the lines is a right angle. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது ஹோமோஜீனியஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் முடிக்கிறோம். இதே மாதிரி நமக்கு ஒரு எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்குது. தட் இஸ் இந்த சம் பாருங்கள், 18th one. Prove that the straight lines joining the origin to the pair of intersection of the lines are at right angle. சேம் இதே மாதிரி தான் போடணும். ஸோ இது வந்து நீங்கள் இதே மாதிரி தான் போடணும். இந்த லைன் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம 1 is equal toன்ற ஃபார்முக்கு கொண்டு வந்து போடணும். ஸோ இந்த செகண்ட் லைன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, that is 3x minus 2y minus 1 is equal to 0.
இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் 3x minus 2y is equal to 1ன்னு கிடச்சிரும் டேரெக்டாகவே இப்படி கிடச்சிரும் இப்போ இந்த லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே 3x square plus 5xy minus 3y square plus 2x plus 3y into இது 1ன்னு எடுத்துக்கணும் is equal to 0 இப்போ homogeneizing 1 and 2 1 and 2 ஹோமோஜினைஸ் பண்ணுவோம் ஸோ தட் இஸ் இங்கே இந்த 1க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணும் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ்ஒய் டேர்ம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் மட்டும் கிடைக்கும் அதில் a + b 0 வருதான்னு செக் பண்ணும் 0 வந்துச்சுன்னா they are at right angles அப்படின்னு சொல்லிட வேண்டியதான் சேம் இப்போ போட்டோம்ல இதே சம்மா தான் சேம் இதே மாதிரி தான் போடணும் ஓகேவா இந்த ஒரு சம் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்கம்மா மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்